பயத்திலே முன்கூட்டியே ஓட ஆரம்பித்திருக்கின்ற எடப்பாடியார் அவர்களே, எங்களுடைய படை ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தெருக்களில் ஒன்றிணைவோம் தமிழ்நாடு என்ற தலைப்பிலேயே, ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பிலேயும், வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பிலேயும் மக்களிடம் ஊடுருவி இருக்கின்றது. இந்த ஊடுருவின் தாக்குதலை நீங்கள் நிச்சயம் இந்த தேர்தலில் தாக்குப்பிடிக்க முடியாது. வேண்டுமென்றால் வைப்பு தொகையை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொள்ளுங்கள் என்று இந்த கூட்டத்திலே நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டணி அமித்ஷாவின் அடிமை கூட்டணி அல்ல. இது ஒரு கொள்கை கூட்டணி, இது ஒரு சித்தாந்த கூட்டணி, இது தொடர்ந்து வெற்றிகளை கூத்து வரும் கூட்டணி. இது மதவாத கூட்டணி அல்ல, இது ஒரு மனிதநேய கூட்டணி. அடுத்து அவர் சட்டம் ஒழுங்கை பற்றி விமர்சிக்கிறார். சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எல்லளவும் தகுதி இல்லாத ஒரு முதல்வர் எடப்பாடியார் அவர்கள். குற்றங்கள் நிகழ்வது என்பது ஒன்று, அந்த நிகழ்ந்த பிறகு அந்த குற்றங்களுக்குண்டான நடவடிக்கை எடுப்பது என்பது ஒன்று, குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பது என்பது ஒன்று. இவை மூன்றையும் ஒரு சேர தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை மணிப்பூர் போர் அல்லாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை போல் அல்ல, தூத்துக்குடியிலே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் கூட தனக்கு தெரியாது என்று எடுத்து சொன்னவர் தான் நம்முடைய இன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இந்த ஆட்சியிலே ஜாதி மத மோதல்கள் இல்லை, இந்த ஆட்சியிலே பொள்ளாச்சி போல் பாலியல் வன்கொடுமைகள் இல்லை. அமைச்சராகவே இருந்தவரே, ஒரு துறையின் ஒரு அமைச்சராக இருந்தவரே, ஒரு துறையினுடைய தலைவராக இருந்தவரே குட்கா வழக்கில் இந்த ஆட்சியில் யாரும் சிக்கவில்லை. ஆகவே சட்டம் ஒழுங்கை பற்றி பேச எல் முனையளவும் தகுதியில்லாதவர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த வகையில் சுற்றி சூழ்ந்தாலும் இரும்பு கோட்டையாக கூட்டணியை உருவாக்கி எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் சுதந்திரமாக இந்த கூட்டணியினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நிரூபிப்பதைப் போல ஒரு வலுவான கூட்டணியை ஆரம்பித்திருக்கின்றார். இந்த இன்ஜின் நிச்சயம் வெகு விரைவில் புறப்படும். இது தமிழகம் முழுவதும் சுற்றி வரும். வெற்றி கொடி, இருவர்ண கொடி, உதயசூரியன் பட்டொளி வீசி பறக்கும். அவர் சொன்னார் நேற்றைய கூட்டத்தில், இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை என்று. எங்கள் முதல்வர் ஏற்கனவே எப்பொழுதே வேட்பாளரை அறிவித்து விட்டார். 234 தொகுதிகளிலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார். இதை கூட தெரியாமல் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை என்று கூறுவது விந்தையாக இருக்கிறது. ஆகவே எந்த முனையிலிருந்து எப்படிப்பட்ட தாக்குதல் வந்தாலும், அது சிபிஐ என்றாலும் சரி, அல்லது இடி என்றாலும் சரி, அல்லது ஐடி என்றாலும் சரி, அத்தனையும் தாண்டி மக்களோடு துணையோடு, மக்கள் துணையோடு, மக்கள் கூட்டணியோடு நிச்சயம் இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார். 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் அரியணையில் அமரும் அமரும் அமரும். கேளுங்க. நேற்றைக்கு கூட உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய பேட்டியை கூர்ந்து கவனித்தால் தெரியும். இந்த தலைவரை போல அனைவரையும் அரவணைக்கின்ற தலைவர் வேறு எந்த தலைவரும் இல்லை என்று மாண்புமிகு தமிழக முதல்வரை பெருமிதத்தோடு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் குறிப்பிட்டதை இங்கே ஏன் கூறுகிறேன் என்றால், தோழமையிலே போட்டியிடுவதற்கு இடமில்லை என்றாலும் தலைவர் அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம், தோழமையை அரவணைக்கின்ற விதம், அவருடைய ஒரு கூற்றே சாட்சியாக பத்திரிகையாளர் முன்னிலையில் வைக்கிறேன்.